வேதாகம சங்க ஞாயிறு ஆராதனைக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இதனை அடிநாதமாக கொண்டுதான் நம்முடைய சிங்கப்பூர் வேதாகம சங்கம் கடந்த 190 ஆண்டுகளாக ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கும் உன்னத பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வருகின்றனர். இந்த உலகிலேயே ஆக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்றால் அது நம்முடைய வேதாகம் என்றால் அது மிகையன்று. வேதாகமத்தில் உள்ள சில பகுதிகள் மட்டுமே 3394 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்முடைய வேதாகமும் முழுமையாக 694 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஆத்மாக்களை தொடர்ந்து உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் வகையிலேயே நம்முடைய வேதாகம சங்கங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றன. இந்த உன்னத பணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய சிங்கப்பூர் வேதாகம சங்கத்தை நினைவு கூறும் விதமாக இந்த ஆராதனைக்காக நாம் வந்துள்ளோம். ஆராதனை அழைப்பிற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத பாக்கியத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் அமர்ந்த நிலையில் நம்மை நாமே சுதித்தறிவோம். இந்த வேளையில் நம்முடைய பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலின் மூலம் நம்மை வழிநடத்துவார்கள். சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் மதபிமானி. சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் மதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும் ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்லதொரு ஓய்வு நாளை காண செய்தமைக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே, விசேஷித்தவனமாக இந்த விரலும் கர்த்தாவே நாங்கள் குடும்பமாக இணைந்து ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷித்தவனமாக கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே வேதாகம சங்கத்தை குறித்த ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷத்தனமாக உம்முடைய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்வனமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷத்தனமாக இந்த ஆராதனை முழுவதையும் உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி. விசேஷமாக கர்த்தாவே இந்த ஆராதனைக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்காக நடு செலுத்துகிறோம்.
எங்களுடைய பாடகர் குழுவினர் உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக உங்களுடைய செய்திகளை கொண்டு வரக்கூடிய தாசனையும் உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, அவர் மூலமாக நாங்களும் உங்களுடைய செய்திகளை அறிந்தவர்களை கிருபை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அநேக ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தினோம். கர்த்தாவே, வரை தடப்பட்டவர்கள் விரைவில் எங்கள் மத்தியில் சேரவும் கிருபை ஜெபிக்கிறோம். நீர்தானவரே இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாரும் தொடக்கும் பாடல்கள் எழுந்து நிற்போம். குளிரும் காது குளிர பாடுங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் தொடர்ந்து நின்றவர்களாய் மாறி மாறி வாசித்தல் பகுதியை வாசிப்போம். தேவ ஆராதனை புத்தகம் பக்கம் 76 உள்ள மாறி மாறி வாசித்தல். தலைப்பு கர்த்தரின் மகிமை. உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றென்றும் உள்ளது.
தொடர்ந்து நிற்போம். நம்முடைய போதகர் இப்பொழுது நம்மை துதி ஆராதனையிலேயே வழிநடத்துவார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை இம்மட்டுமாக வழி நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஒவ்வொரு காரியங்களிலும் காத்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து காக்கின்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்மை விட்டு விலகாத ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இந்த பாடல்ல பாடும் பொழுது ஒவ்வொரு வரியும் முடியும் போது என் வாழ்வில் என்றும் போதுமானவர் என்று சொல்லி பாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் போதுமான ஆண்டவர். அவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார்.
அப்பொழுது சபை சொல்ல வேண்டிய காரியம், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி. இயேசு வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், என்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், என்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அது நிச்சயாவும் ஒழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலமெல்லாம் போகுதே, போகுதே, உலகமாய் ககிலே. ஓ தேவ கோபம் வரும், வரும், உன் மீட்பரண்டை வராயோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும், என்னையும் என்னே சரேற்று கொண்டாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா, ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆமென். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான். நிச்சயமாக வர இருக்கின்ற அந்த ஆண்டவர் அவரோடு கூட நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். அடுத்த பாடல் நாம் அமர்ந்திருந்து பாடுவோம். நாம் இந்த ஒரு கூடாரத்தில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிரந்தரமற்றது, நிரந்தரமாகிய பரலோக கூடாரம் நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கும்போது உண்மையாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையாகவே நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோமா? பரம வாசஸ்தலத்தை அடைய வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்று ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிற மக்களாக இருக்கின்றோமா? இல்ல, ஆண்டவரே இப்போ வராதீங்க, நான் இன்னும் ஆயத்தமாகல, ஆண்டவருடைய வருகைக்காக பயந்து கொண்டு இருக்கின்றோமா? மேலோக தேசத்தை நாம நாட ஆண்டவர் நம்மை அவர் கேட்கின்றார், நமக்காக அவர் ஆயத்தம் செய்திருக்கின்றார். மேலோகத்தை நாடுகிறோம், அதன் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தையும் வர்ணிக்கிறோம். பார்த்தால் என்னமாயிருக்கும்? மேலோகத்தை நாடுகிறோம், அதன் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தை வர்ணிக்கிறோம்.
பாவமும் இல்லாமற் போ. கண்ணி சஞ்சலம் சோதனையும் வெற்றி சீரந்து ஓய்ந்திருப்போம். சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் 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 என்னமாயிருக்கும். வெற்றி சீரந்து ஓய்ந்திருப்போம். சேர்ந்தால் என்னமாயிருக்கும். அங்கே இயேசுவாயே சேவிப்போம். வெண்வஸ்திரம் காந்தரிப்போம். வானோ சங்கம் சேர்ந்திடுவோம். சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் 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 என்னமாயிருக்கும். வானோ சங்கம் சேர்ந்திடுவோம். சேர்ந்தால் என்னமாயிருக்கும். நம்ம யாருக்கும் மரிக்கணுன்ற விருப்பம் கிடையாது. இல்லை, மரணத்தை கண்டால், மரணம் என்ற பேச்சை கேட்டாலே ஒரு பயம். ஆனால் பரம வாசஸ்தலத்துக்கு போகணும்னா இங்க நம்ம கண்ணை மூடியாக வேண்டும். இல்ல, ஆண்டவருடைய இரண்டாவது வருகை. இந்த இரண்டு காரியங்கள் இந்த பரம வாசஸ்தலத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாம இந்த உலகத்தின் பிரஜைகள் அல்ல. we are not the citizens of this world. நாம பரலோகத்தின் பிரஜைகள். அதனை நோக்கி நாம் பிரயாணம் செய்கின்றோம். தொடர்ந்து இந்த வேளையிலே ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெரியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும், கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். சத்தியமும் உண்மையும் ஜீவனுமானவரே உம்மை துதிக்கிறோம். நித்தியமானவரே உம்மை துதிக்கிறோம். சர்வத்தையும் ஆளுகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கும் வியாபிப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுளும் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். என்றென்றுமாய் ஜீவிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம்.
மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கின்றோம். நீர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான ஆண்டவர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதித்து ஆராதிக்கின்றோம். சுவாமி தேவரீர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிப்பது, உம்மை ஸ்தோத்திரிப்பது, உம்மை ஆராதிப்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நாங்கள் உணர ஆண்டவரே அநேக சமயங்களிலே நாங்கள் தவறினோம். ஆம் ஆண்டவரே, இதனை நாங்கள் ஏனோதானோ என்று எடுத்துக்கொண்டோம். உம்மை ஆராதிப்பது ஆண்டவரே எங்களுக்கு தெரியாமல் போகிறது. முழு மனதோடு, முழு ஆவியோடு, உண்மையோடு உம்மை ஆராதிக்க இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள், எங்களுடைய சுய காரியங்கள் இன்னும் எங்களை ஆட்கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய சிந்தனைகள் பல காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. தேவரீர் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தெரியல. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தெரியல. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க தெரியல. உம்முடைய வார்த்தையில சத்தியம் உண்டு, ஜீவன் உண்டு என்பதை நன்கு அறிந்தும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்க தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். தேவரீர் பாவிகளாகிய எங்கள் மேலே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி உம்முடைய வார்த்தை உம்மீது ஆண்டவரே நாங்கள் வாஞ்சை கொண்டவர்களாக உம்மை பற்றி கொண்டு நிற்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று நாங்கள் பாடினோம். ஆம் ஆண்டவரே, போதுமானவராய் இருக்கிறீரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் செய்கிறீரே, அதன் நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி இந்த வேளையிலும் இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான ஆண்டவரே வேண்டுதல்கள், விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நீர் உம்முடைய நேரத்தில் நேர்த்தியாக செய்து பூர்த்தி செய்து ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். பல கேள்விகள் உண்டு. இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும், எப்படி நடைபெறும், எவ்வாறாக நடைபெறும் என்று பல கேள்விகள் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே அந்த நாளினுடைய பாடுகள் போதும் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளின் காரியங்களை உம்முடைய காரத்தில் ஒப்புவித்து நாங்கள் செய்யவும் வருகிற நாட்கள் நீர் ஆட்கொள்ளுகிறீர், நீர் வழி நடத்துவீர் என்று எங்களை உம்முடைய காரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் மாறாத ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். சுவாமி எங்களை நீர் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுக்கு நீர் எப்பொழுதுமே போதுமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மையே ஆராதிக்கின்றோம். கர்த்தாவே தேவரீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி, எங்களை கரம் பிடித்து, எங்களை ஏந்தி சுமந்து, எங்களை அரவணைத்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி நீர் எங்களோடு இருக்கும் பொழுது தேவையில்லாத காரியங்களை குறித்து நாங்கள் யோசித்து எங்களை நாங்கள் வருத்தப்படுத்தி கொள்ளாமல், பிறரையும் நாங்கள் பாரப்படுத்தாமல் இருக்கவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருந்து எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக இருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் உண்டு. எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும். அதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நாங்கள் வாஞ்சையோடு கேட்கின்ற ஒரு சில காரியங்கள் அது உமக்கு பிரியமில்லாத காரியம். எனவே அது எங்களுக்கு கிடைக்காததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமான காரியம், உமக்கு சித்தமான காரியம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பூர்த்தி செய்கிறதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்றார் உறவினர் நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உத்தியோகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளின் பிரயாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே, எங்களை நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வேளையிலும்
தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திருமதி ஹேனா கோவிந்துக்காக உம்மிடத்தில் வருகிறோம், ஆசீர்வதியும். திருமதி ஆஷா ஷேலாக்காக உம்மிடத்தில் வருகிறோம், ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். திருமதி ராஜ்குமார் ஜெமினாக்காக உம்மிடத்தில் வருகிறோம், அவர்களையும் ஆசீர்வதியும். திரு ரமேஷ்காக உம்மிடத்தில் வருகிறோம், அவர்களையும் ஆசீர்வதியும். தேவரீர் இப்பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாட்களை அந்த வாரத்திலே அவர்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவரே, இந்த ஜீவன் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது, இது உமக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்து ஆண்டவரே நன்றி அறிதலோடு உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து கொண்டாட கிருபை செய்தருளும். வருகிற வருடத்திலும் ஆண்டவரே, நீர் இவர்களோடு இருந்து இவர்களை காக்க போகிற கிருபைக்காக தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, திரு டேவிட் ஜானஸ் நவீன்காக, திருமதி எஸ்தர்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இப்பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. இவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தேவரீர் திருச்சபையிலே பிள்ளைகள் PSLE எக்ஸாம்ஸ் எழுதினார்கள், அவர்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி. அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்படியாக அவர்களை நீர் வழி நடத்தி செல்ல போகிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நீர் தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தி அருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தங்களுடைய பள்ளிக்கூடத்தின் இந்த வருடத்தை முடிக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, புதிதாக அவர்கள் இப்பொழுது விடுமுறைக்காக போகின்ற ஒரு சூழ்நிலை. இப்பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம், குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து தன்னுடைய படிப்பின் காரியங்கள், பரீட்சை போன்ற காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தேவரே, திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக உம்மிடத்தில் விசேஷமாக வருகிறோம். இப்பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில நீரே கர்த்தரும் ஆண்டவருமாய் இருந்து இவர்களை முழுமையாக நீர் ஆட்கொள்ளும். இப்பிள்ளைகள் தங்களை முற்றிலுமாக உமக்கென்று ஒப்பு கொடுத்து உம்முடைய நாமத்தை எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்தருளும். இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வளர்ந்த வாலிபர்களுக்காக இடத்துல வருகிறோம். அவர்களுடைய குடும்பம், அவருடைய உத்தியோகம், அவருடைய போக்கும் வரத்திலும் ஆண்டவரே அநேக காரியங்கள் தீர்மானிக்கின்ற வேளைகளே ஆண்டவரே, நீரே அவர்களே ஆட்கொள்ளும். சுவாமி, ஆசீர்வதியும், பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தி அருளும். பெரியவர்களுக்காக இடத்துல வருகிறோம். உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், வருகிறவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவருக்காகவும் நன்றி செலுத்தி உம்மிடத்திலே வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்துகிற தயவுக்காய் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்த ஊழியங்களுக்காக, இந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்து செய்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த ஊழியங்கள் மூலியமாக தொடப்படுகிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி, வழிநடத்தி நீர் காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த திருச்சபையில் இருக்கிற அநேகருடைய குடும்பத்தார், உற்றார உறவினர் வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். இவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அவர்களை குறித்ததான கரிசனை, அவர்களுடைய பெற்றோர்களை குறித்ததான ஒரு கரிசனை இப்படியான நாட்களில் இருக்கும் பொழுது நீர் இவர்களையும் பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, ஊரில் இருக்கின்ற இவர்களுடைய குடும்பத்தாரையும் நீர் ஆண்டு காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சிங்கப்பூர் தேசத்துக்காக தொடர்ந்து இடத்துல நன்றி செலுத்தி வருகிறோம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த தேசத்தை நீர் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த தேசத்துக்கு நீர் கொடுத்த நல்ல தலைவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், அவர்களை நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய சித்தமானது இந்த தேசத்தில் நடைபெறும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக நாடுகளுக்காக தொடர்ந்து இடத்துல வருகிறோம். சுவாமி, அமைதி சீர்குலைந்து இருக்கின்ற தேசங்களுக்காக இடத்துல வருகிறோம். அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, பாவி மக்களுக்காக, குடும்பத்தை இழந்தவர்களுக்காக, உடைமைகளை இழந்தவர்களுக்காக, ஆண்டவரே தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து
அகதிகளாக திகைத்து பயந்து போயிருக்கின்ற மக்களுக்காக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்களோ, குறிப்பாக உலகத்தின் தலைவர்களோ தங்களுடைய சுயத்தை முன்பாக வைத்து இம்மக்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். தேவரீர், அவர்களுடைய காரியங்கள் நிர்மூலமாகவும் இம்மக்களினுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் இம்மக்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நீர் ஆளுகை செய்யும், நீர் வழி நடத்தியறலும். ஆண்டவரே, ஆயுதங்கள் மூலியமாக சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்று அநேகர் தலைவர்கள் ஆண்டவரே முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தின் மூலியமாக சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று ஒரு சிலர் யோசிக்கிறார்கள். ஆனால் சமாதானத்தின் தேவனாகிய உம்மை அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை அறிந்த நாங்கள் உம்மை ஆண்டவரே சமாதானம் இழந்த இந்த உலகத்திற்கு, இருளடைந்த இந்த உலகத்தில் உம்மை நாங்கள் கொண்டு செல்லவும், உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியருளும். எங்களை எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கிறீரோ அங்கே நாங்கள் உமக்கென்று பிரகாசிக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும். ஆண்டவரே, உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். காணிக்கை பாடலுக்காய் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடலை பாடுவோம். பொழுது முதலாம் காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காய் நாம் ஜெபிப்போம். மீண்டுமாய் ஒரு விஷயத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த சிங்கப்பூர் தேசத்திலே எங்களை ஆண்டவரே அருமையாக ஆசீர்வதித்து வருகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய அன்றாட தேவைகளை நீர் மிக அற்புதமாக ஆண்டவரே எங்களை போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய தேவைகளை நீருடைய முழுமையாக ஆண்டவரே நீர் தந்திருக்கிறீர். கர்த்தாவே, இதோ இந்த நேரத்திலும் உம்முடைய ஊழிய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே உதாரணமாக ஆண்டவரே காணிக்கைகளை தர நீ கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம். நீர் தாண்டவரை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெப கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு
புறப்படு எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடக்குமா காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். என்னை உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எங்கள் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். உலகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். சபையார் தொடர்ந்து நின்ற வண்ணமாய் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. Today's scripture portion is taken from the book of Revelation, chapter 22, verses 14 to 21. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் ஒன்று கூடி வரவும் உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கவும் உம்முடைய சத்தியத்தினால பலப்படவும் உம்முடைய சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும், நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் இங்கே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து நாம் தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கின்றோம். Today is the last part of this sermon series from the book of Revelations. இந்த புத்தகத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுதே 2 முக்கியமான காரியங்கள் நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்ன காரியம் உண்டு. அதனை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதே சமயத்தில் மீண்டுமாக அதனை நான் உங்களிடத்தில் சொல்லவும் நான் விருப்பப்படுகின்றேன். யோவானுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இவ்வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அங்கு இருந்த அந்த சூழ்நிலையை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். யோவான் பத்மு தீவிலே அவர் சிறைச்சாலையிலே இருக்கின்றார். ஆனால் விசுவாசிகளோ அங்கே சுற்றிலும் இருக்கிற அந்த தேசங்களிலே இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அரசாங்கம் ரோம அரசாங்கம். எனவே அந்த ரோம அரசாங்கத்தினுடைய கோரிக்கை என்ன என்றால், எதிர்பார்ப்பு என்ன என்றால், இல்லை அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அந்த ரோம அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த ரோம ராயன், த சீசர், அவன் சீசரை அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவனை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த 2 காரியம் என்ன என்றால், முதலாவதான காரியம் அந்த ராயனை ஆராதிப்பது, இல்லை அந்த ராயனுக்கு உண்மையாக இருப்பது அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ராயனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்மையாக இருக்க முடியாது. எனவே 2வதான காரியம், இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காக உண்மையாக இருக்கிறவர்களுக்கு பல பாடுகள் உண்டு, பல துன்பங்கள் உண்டு. அவர்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போயிட்டு ராயனோடு சென்று விடக்கூடாது. அந்த காரியம் இன்றைய நாட்களில் நமக்கும் பொருந்ததாக இருக்கிறது. It is very relevant for us today because there are so many things. Those days it's only the Caesar is asking for the allegiance. அன்றைக்கு ராயன் மாத்திரம்தான் தனக்கு உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா அநேக காரியங்கள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கின்றது. அநேக காரியங்கள் நம்மை அவைகளுக்கு இல்லை அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கடவுள் கூட தேவையில்லை. You can put God in the second or third place. But there are many things and so many people, they want us to be faithful to them, but not to God. And we are living in such a world. நாம் அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில் நமக்கும் சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், இறுதி வரைக்கும் உறுதியாய் இருங்கள். இறுதி வரைக்கும், till the end, endure till the end. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தலை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பிசாசானவன் நியாயத்திற்கப்பட்ட பிற்பாடு அங்கே ஒரு புதிய ஒரு வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், இவைகளை குறித்து 21வது வசனத்தில் பார்த்தோம் அதிகாரத்தில். தொடர்ந்து போன வாரமும் 21வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இதில் பார்க்கும் பொழுது அந்த புதிய எருசலேமில் என்ன இருக்கும், என்ன இருக்காது. What will be there in New Jerusalem and what will not be there in New Jerusalem. இன்றைக்கும் அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கடைசி பகுதியாக வெளிப்படுத்தல் 22:6 21வது வசனத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். இதிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், நிலையற்ற காரியத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்காதீர்கள்.
நிறைய காரியங்கள் நிலையற்றது. There are so many things that are temporary. But God is warning us, don't hold on to those temporary things. Hold on to those things that will remain forever, for eternity. எது நித்திய காலமாக இருக்குமோ அவைகளை பற்றி கொண்டிருங்கள். நமக்கு கேள்வி என்னன்னா, எது நித்திய காலமாக இருக்கும்? What will be there for eternity? And why I should hold on to it? ஏன் அதனை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும்? அதற்கான பதிலை இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். நிலையற்ற காரியங்கள், நிலையான காரியங்கள், முக்கியமானவைகள் எது முக்கியமில்லை, இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 21வது அதிகாரம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளை காண்பிக்கின்றார் ஆண்டவரில். பிரம்மாண்டமான ஒரு காட்சி. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரலோகம், அதற்கு ஆப்போசிட்டாக இங்கே பார்க்கிற இந்த உலகம், உலகத்தின் காரியங்கள், எதனை நாம் பற்றி கொண்டிருக்க போகிறோம்? காரணம் என்னென்றால், அந்த பரலோகத்தின் காரியத்தை குறித்து கேட்கின்றோம், வாசிக்கின்றோம், இன்னும் பார்க்கல. ஆனால் இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இவைகளை பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். எனவே இக்காரியங்களிலே நம்முடைய கவனம் செலுத்தி விடுகிறது. பரலோக காரியத்தினுடைய அந்த மேலான ஒரு காரியத்தை நாம் அநேக சமயத்தில் we take it for granted. அது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒரு கதை ஒன்று அவர் சொல்லுகிறார். கதை தான், ஒரு மனிதன் தான் மரிக்க போகிறேன் என்று நன்கு அறிந்தான். இஸ் கோயிங் டு டை. he knows for very sure is going to die. ஸோ அவர் என்ன பண்ணார், கடவுள்கிட்ட ஒரு உதவி கேட்டார், ஒரு பெர்மிஷன் கேட்டார். அந்த பெர்மிஷன் ஆனால், இங்கேருந்து ஆண்டவரே நான் மரிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் கையில் எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து மரிக்கும் போது அதை கொண்டு போக முடியுமா நம்மளால்? இல்லை, ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது. இவர் ஆண்டவர்கிட்ட ஒரே போராட்டம். ஆண்டவரே இல்லை, நான் இங்கேருந்து போகும்போது இந்த ஒரு காரியத்தை கொண்டு போகணும். ரொம்ப இது பண்ணனால ஆண்டவர் கடைசியில் என்ன பண்ணாராம், சரி ஒரே ஒன்று மாற்ற தான் நீ கொண்டு போகலாம், வேறு எதையும் கொண்டு போகக்கூடாது. சரி, அப்படியாக அவர் மரித்து பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு உள்ளே போகும்போதில் என்ட்ரியிலே ஏஞ்சல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, தேவதூதர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னன்னா, நீ இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அவர் ஏஞ்சல்ஸ் கூட ஒரே வாக்குவாதம். இல்லை, கடவுளை எனக்கு என்ன பண்ணிட்டாரு, பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, ஐ கேன் பிரிங் திஸ். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதில் இருக்க ஒரு ஏஞ்சல், சரி அப்படி என்ன தான் கொண்டு வந்திருக்க, திறந்து காட்டேன். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு தங்கம், வெரி ப்ரெஷியஸ் கோல்ட் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அந்த ஏஞ்சல் சொல்லிச்சான், ஓ இதுவா, இதில் தான் நாங்கள் ரோடே போட்டிருக்கிறோம்னா. ஒரு சில சமயங்களில் எது முக்கியமானது என்று நமக்கு தெரியல. இந்த உலகத்தின் காரியங்கள், இவைகளை பிடித்து கொண்டு இவைகள் தான் முக்கியமானது என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் இன்றைக்கு வாசித்து கேட்க அந்த பகுதியில் முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்று நம்மிடத்தில் அவர் சொல்லுகிறார். இன்றைய நாள் வேதாகம சங்க ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். இன்றைய பகுதி அதை வைத்து செய்யலது. அந்த ஃப்ளோவில் அந்த சர்மன் சீரீஸில் வரும்போது சரியாக இதுவும் இந்த ஞாயிறும் அது ஒன்றாக இன்றைக்கு வருகின்றது. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 22:6 21 பார்க்கும் பொழுது 3 முறை ஆண்டவர் சொல்லுகிற காரியம். 3 முறை, 3 times he is saying I am coming soon. 3 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அது தன்னுடைய வார்த்தையோடு அதனை சேர்த்து அவர் சொல்ல கனெக்ட்ஸ் இட் வித் த வேர்ட் ஆஃப் காட். எனவே இன்றைய நாளிலே அந்த 3 முறை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது வார்த்தையோடு இணைந்திருக்கிற காரியம். இவைகளை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் முறையாக ஆண்டவர் அவர் சொல்லுகிற காரியம் 22வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு வாசிங்கள். 22:7. And behold, I am coming soon. Blessed is the one who keeps the words of the prophecy of this book. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்.
வேர்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த புத்தகம் என்று சொல்லும் பொழுது வெறும் வெளிப்படுத்தல் புத்தகம் மாத்திரமல்ல. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அவர் சொல்லுகிற காரியங்கள் அவைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லும் பொழுது ஒரு சில சமயத்தில் நாம் நினைக்கிறது தீர்க்க தரிசனம் என்றால் பிற்பாடு ஏதோ நடைபெற போகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று. ஆனால் தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சொல்லும் பொழுது அது பிற்பாடு நடைபெற போகிற காரியமும் சரி, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கையினுடைய அந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய முடிவு இல்லை அதனுடைய விளைவின் காரியங்களையும் சொல்லுகின்றது தான் தீர்க்க தரிசன வசனங்கள். இக்காரியங்களே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை என்ன பண்ணுமா, கை கொள்ள வேண்டும். You need to keep these words of prophecy. கை கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம மூடி மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது. அதனை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த கை கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை செயல்படுகின்ற, இட்ஸ் an active word. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன் பிரகாரமாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயுல மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பாக்கிய வசனங்கள் சொன்ன காரியம் நமக்கு தெரியும். அதே போல வெளிப்படுத்தலையும் ஆண்டவர் 7 பாக்கிய வசனங்களை சொல்லியிருக்கின்றார். அந்த 7 பாக்கிய வசனங்கள்ல இந்த 22வது அதிகாரத்தில் 2 முறை 2 பாக்கிய வசனங்கள், 6வது 7வது பாக்கிய வசனங்கள் வருகின்றது, த பியாட்டிடியூட்ஸ். இதில் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த வசனமாகிய 7வது வசனத்தில், and behold I am coming soon, blessed is the man, is the one who keeps. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதை நம்ம நன்றாக மீண்டுமாக நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க வேண்டும். If we need to keep the word, we should know what is there in it. If you want to know what is there in it, we need to open it and we need to read. By keeping a closed Bible, we cannot know what is there in it. Hello? வேதத்தை வாசிக்கணும்ன்றது கிறிஸ்தவர்களுக்கு புதிதான காரியம் அல்ல. To read the Bible, the instruction to read the Bible is not something that is new. Right from childhood, நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அங்கிருந்தே நம்மளுக்கு சொல்லப்படுகின்ற காரியம், வேதத்தை வாசியுங்க, தினமும் வாசியுங்கள். ஆனால் நமக்கு ஒரு பெரிய போராட்டம், வாசிக்கிறது இல்லை. அது வாசிக்காததுனால இதில் இருக்கிற சத்தியங்களை அநேக சமயத்தில் நம்ம தெரிந்து கொள்வதில்லை. நம்ம யாரோ சொல்லுகிறது, இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது அந்த சோஷியல் மீடியா, யூடியூப், இல்லாட்டினா பல வாட்ஸ்அப், இப்படியாக பல இடங்களில் யாராவது ஏதாவது ஒரு துணுக்கை எடுத்து சொல்லுகிறார்கள், அதை வைத்துக்கொண்டு அதுதான் கடவுளுடைய வார்த்தை என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். The Lord wants you and me to read the word. It is not just close the Bible and say I'm a Christian. எங்க வீட்லயும் ஒரு பைபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்ற காரியம் we are very busy. The bad 4-letter word, BUSY. This is what always we say. And we say this bad word to the Lord also. ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி, அதனால what I will do is, அந்த வசன கேலண்டர் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுவோம், ஒரு வசனத்தை வாசிட்டு இன்னைக்கு வாசித்து முடிஞ்சிருச்சு. இல்லை யாராவது ஃபோனில் ஏதாவது ஒரு வசனம் போட்டால் அதை இல்லை இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட் போகிறதா ஒரு சிலர் செய்கிற காரியம் என்னென்னா, ஏதாவது ஒரு டிவோஷன் புக் எடுத்து, இட்ஸ் நாட் ராங், தப்பு கிடையாது, ஒரு டிவோஷன் புக் எடுத்துட்டு அதில் சொல்லியிருக்கிற நல்லதுதான். ஆனால் அதற்கும் மேலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால்,
ஒரு முறையாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். இந்த முறையாக நாம் வாசிக்க தவறினோம் என்றால் இதில் இருக்கிற அநேக சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். அநேக காரியங்கள் புதிதாக இருக்கும். அநேக காரியங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதுதான் சரியோ. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், இதனை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்றால், if you want to keep this word, we have to read the word. இந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கின்றோம். சபைகளிலே, இன்னும் நம்ம சபையில் கூட ஒரு முறை நான் சொன்னேன், பைபிள் கொண்டு வாங்க. இட் வாஸ் டேக்கன் as a fun, கிண்டலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் பைபிள்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. இவர் நான் ஊர்லேருந்து வந்துட்டு அந்த பழக்கத்தில் எங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு. பைபிள் வந்து ஊர் பழக்கம் கிடையாது. பைபிள் சர்ச் கொண்டு வர்றது வந்து ஊர் பழக்கம் கிடையாது. எல்லா கிறிஸ்தவர்களுடைய காரியம். வேதத்தை கொண்டு வராம ஆராதிக்கல, வேதத்தை கொண்டு வந்து அதை எடுத்து வாசிக்காம ஆராதனை கிடையாது. நமக்கு வந்து ஒரு சில சமயங்களில் தெரியல, வெக்கமானு தெரியல பைபிளை கொண்டு வர்றது. இல்லை, do you think it is a burden? It is too heavy to carry? ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக் கொண்டு வரோம், இல்லை என்னென்னத்தையும் கொண்டு வரோம். ஆனால் பைபிள் கொண்டு வர்றது வந்து இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு வந்து, குறிப்பாக இந்த டினாமினேஷனல் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப சீப். என்ன சொல்லிட்டு போகிறார், but we don't know how to bring the Bible. If you don't know how to carry the Bible, how are you going to open the Bible? வேதத்தை எடுத்துட்டு கொண்டு வர முடியலன்னா எப்படி வேதத்தை திறக்க போகிறோம், எப்படி வேதத்தை வாசிக்க போகிறோம், அதனுடைய காரியங்கள் எப்படி தெரிந்து கொள்ள போகிறோம், எப்படி பாக்கியவான்கள் ஆக போகிறோம்? This is the question we need to ask. If I am not bringing the Bible, if I am not opening the Bible, how am I going to be blessed? If you do not, let me put it very blankly. If you do not bring your Bible, if you do not open your Bible, if you do not read your Bible, you do not love the Lord. ஆண்டவரை நீங்க நேசிக்கல. நன்றா யோசி பாருங்களேன். நமக்கு பிடிச்சமானவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, அவங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? ஏன் செய்றீங்க? அவங்க மேல இருக்கிற மரியாதை, அவங்க மேல இருக்கிற பிரியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் செய்ய மாட்டோம்? Do we really love God? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடிட்டு கை தட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். That's all. பைபிள்லாம் கொண்டு அது வந்து பாஸ்டருக்கு கொண்டு வருவார். இல்லை யாரா நம்ம சர்ச்சில் ஒரு 2-3 பேர் வாசிக்கிறதுக்கு இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. அது இட்ஸ் நாட் மை ஒர்க். நோ. You have to bring your Bible. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரணும். சோம்பேறித்தனம் தேவையில்லை. அநேகர் இன்னைக்கு வருகிறவர்கள் காரில் வரீங்க, பாரமே கிடையாது. You can just bring your Bible. But why we come empty-handed? You want to be blessed? I'm challenging you today. I'm challenging you right today. There is no point in observing Bible Society Sunday. வேதாகம ஞாயிறு என்று அனுசரிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. என்ன முடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? 2வது காணிக்க ஒரு 2 வெள்ளி 3 வெள்ளி தூக்கி போட்டுட்டு போயிட்டா முடிஞ்சிருச்சா? இல்லை, சாபமா மாறும். It will become a curse on you. I'm challenging you. I'm challenging each and every one of you. Don't play with the word of God. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைனா இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வார்த்தையை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கணும். Next Sunday when you come to service, make sure that you bring your Bible. Otherwise you just go back. I'm repeating it. வேதம் கொண்டு வரவனுக்கு பிடிக்கல, கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னா சர்ச்சுக்கு வராத. Why you are coming to church? Why you are coming to worship the Lord? If you don't want to open your Bible and if you don't want to read, why you want to worship Him? Are you making mockery of Him? அசிங்கப்படுத்த மாதிரிக்கிறோம். Beloved in Christ, if you want to be blessed,
ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். தன்னுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். If you are not bringing your Bible, if you are not having a Bible, and if you are not opening it, if you are not reading it, you are losing that blessing. இந்த பாக்கியவான் என்ற ஒரு காரியத்தை இழந்து போகிறீர்கள். இந்த பாக்கிய வசனங்கள், இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள். In verse 6 he says, these words are trustworthy and true. So we don't want to bring these words because these are trustworthy and true. We want untrustworthy and false things, so we want to carry them. ஆண்டவர் நம்ம இடத்துல இன்றைக்கு எச்சரிக்கின்ற காரியம், மகனே மகளே, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். காரணம் ஏன் தெரியுமா? சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். The words that came from the Lord. இந்த வார்த்தைகள் நாம் பெற்றிருக்க வேண்டும். இது உண்மையும் சத்தியமும் ஆனவைகள். இந்த இடத்துல இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது யோவானா நம்மளை போல தான் பலவீனன். யோவான் அந்த தேவதூதன் இந்த காரியத்தெல்லாம் காட்டும்போது யோவானுக்கு என்னன்னா, ஐயோ வானத்திலேருந்து வந்தா சொல்லிட்டு உடனடியாக என்னப்பா கீழே விழுந்து வணங்கி ஆராதிக்க ஆரம்பித்து விட்டான். He started to worship. This is not the first time. 19வது அதிகாரத்தில் கூட same thing he did. He started to worship the angel and the angel said, no, stop it. நான் ஆராதனைக்குரியவன் அல்ல, நானும் உன்னை போல ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்குரிய தேவனை நான் ஆராதிக்கின்றேன், என்னை ஆராதிக்காத. Again there is another warning for us here. என்ன warning? இன்றைக்கு ஒரு சில போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷினரிமார்கள், இல்லை ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களை அப்படியே எங்கேயோ தூக்கி அப்படியே வானத்தில் வைத்தாச்சு. We put them on a pedestal and we started to worship them. We started to worship them. But the Lord is warning you and me today. உங்களையும் என்னையும் ஆண்டவர் வார்ன் பண்றார். இல்லை, அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களை ஆராதிக்கல. இதுதான் வெளிப்படுத்தல் சுவிசேஷனுடைய பின்னணியினுடைய காரியம். யாரை நீ ஆராதிக்க விரும்புகிறாய்? Who do you want to worship? You want to worship Caesar or you want to worship Jesus? You want to worship the spiritual things? இல்ல, தேவ தூதனை அவன் ஆராதிக்கின்றான். தேவன் சொல்றான், இல்ல இல்ல நான் கிடையாது. There are so many things that we worship, தெரியுமா, other than God. ஆண்டவரை தவிர்த்து. நம்முடைய வேலை, உத்தியோகம், பணம் மாத்திரம் கிடையாது. ஒரு சில சமயத்தில் நமக்கு தெரியாமலே ஒரு சில காரியங்கள் நல்ல காரியம்தான், ஆனால் அவைகளை பிடித்து கொண்டதுனால அவைகளை நாம் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டோம். அது இப்படி தான் இருக்கணும், அதான் ஆராதனை, அவ்வளோதான். அவைகள் அல்ல. நாம் sometimes when we come to church, we just make the building or the worship service as a worship and we fail to see the person to whom we are to worship. யாரை ஆராதிக்கமோ அவரை ஆராதிக்காமல் மற்ற காரியங்களை நாம் ஆராதித்து கொண்டு போய் விடுகின்றோம். We become idol worshippers. We need to keep opening the Bible and we need to read. We need to read and reread the Bible. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். எனவே முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் சீக்கிரம் வருகிறேன், எனவே என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக 10வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த வசனங்கள், நான் சீக்கிரமாக வருகிறேன், இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். முதல்ல சொல்றாரு கை கொள்ளுங்கள், கீப். Now he is saying, do not seal the word of the Lord. தானியேலில் பார்க்கும் பொழுது, தானியேல் 8வது அதிகாரத்தில் அங்கே தானியேலுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. ஆனால் அந்த தரிசனத்தை அந்த தூதனை சொல்றார், மூடி வைக்க சொல்லுகிறார். இஸ் ஆஸ்கிங் டு கீப், க்ளோஸ் இட். Why? ஏன் மூடி வைக்கணும்னா
அது நிறைவேற இன்னும் நாள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது 22வது அதிகாரத்தில் 10வது வசனம், அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். காரணம், ஏன் முத்திரை போட வேண்டாம்? காலம் சமீபமாயிருக்கிறது. Do not seal the words because the time is near. காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது there is a sense of urgency. ஒரு அவசர ஒரு நிலை. It is coming. Jesus Christ is coming now. So don't seal these words. These words people should know. ஆண்டவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு தெரியணும். ஆண்டவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு தெரியணும்னா ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது நமக்கு தெரியும். If we want others to know the word, first we should know the word of the Lord. அங்கே இந்த ஒரு வசனத்தை நிறைய சமயத்தில் தவறாக புரிந்து கொள்வது உண்டு. 11வது வசனம் வாசிங்கம்மா, verse 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும். என்ன சொல்றார் ஆண்டவர்? சரி, நான் தப்பு செய்றியா, நீ செஞ்சுக்கிட்டே இரு. Is he saying do what you are doing? இல்லை, ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த சீக்கிரம் அவசரம், the time is near. So each and everyone have to repent and come back to the Lord. ஆண்டவருடைய காரியத்தை நீ தப்பு செய்றியா, நீ தப்பு செஞ்சுக்கிட்டே போ, பரவாயில்ல, அனுமதிக்கின்ற ஆண்டவர்ல. ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்ற காரியம், அந்த காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த காலம் சமீபமாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை முத்திரை போடாதீர்கள். ஆண்டவர் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I am coming quickly, and my reward is with me to render to every man according to what he has done. Here God is not talking about grace, but God is talking about reward. ஆண்டவர் கிருபையை குறித்து பேசல, ஆண்டவர் பலனை குறித்து பேசுகின்றார். அவர் வரும்பொழுது அவன் அவனுக்கு ஏற்ற அந்த பலனை கொண்டு வருவேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். We need to endure till the end. There is a lot of challenges that we go through. அநேக சவால்கள் நாம் சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள், மற்ற காரியங்கள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கின்றது. ஆண்டவருடைய காரியத்திற்கு கவனம் செலுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்? இன்றைக்கு persecution சிங்கப்பூர்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. How many of us will go through or willing to go through? You know what will happen? Persecution சிங்கப்பூர்ல வந்துச்சுன்னா என்ன நம்ம பண்ணுவோம்? பாதி பேர் இங்கேருந்து கிளம்பி வேற நாட்டுக்கு போயிடுவோம். அடுத்த ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, அவ்வளோதான். ரைட்? we are not ready to endure. ஆண்டவர் நம்ம இடத்த சொல்கிறார், கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்கிற அவரை பற்றி கொண்டு அவரை ஆராதிக்கிறவனுக்கு அந்த பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் வரும்பொழுது கொண்டு வருகிறார். 6வது பாக்கிய வசனம் என்ன? ஞாபகம் இருக்கா? 6வது பாக்கிய வசனம், தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்பொழுது 7வது கடைசி பாக்கிய வசனம் 22:14 verse 14. Blessed are those who do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates into the city. Okay, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Those who keep the word of God, they are the blessed. இங்கே சொல்லப்படுகின்ற காரியம், blessed are those who do
his commandments. Do his commandments. இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் பைபிளில் ஒரு சில பைபிள் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பைபிளில் வந்து those who do his commandments இருக்கும். இன்னும் ஒரு சில வெர்ஷனில் வந்து blessed are those who wash their robes. தங்களுடைய ஆடைகளை துவைத்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இருக்கும். டோன்ட் பி கன்ஃபியூஸ். அது ஒன்றும் இல்லை. என்னன்னா ஒரே ஒரு கிரேக்க வார்த்தை, தெர் இஸ் ஜஸ்ட் ஒன் கிரீக் வேர்ட். அதில் ஒரே ஒரு எழுத்து மாறினதுனால அர்த்தம் மாறுகிறதாக இருக்குது. இல்லை, அர்த்தம் மாறல, அர்த்தமும் ஒன்று தான். இந்த பாக்கியவான் யார் என்றால் அவருடைய கற்பனையை செய்கிறவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் யார் என்றால் தங்களுடைய ஆடைகளை துவைத்து கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே துவைத்து கொள்ளுகிறவர்களாக தேவ நீதியை அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் என்னுடைய பலன், என்னுடைய நான் நல்ல காரியம் செய்கிறேன் அதனால நான் பாக்கியவான் அல்ல. அவருடைய நீதியை நான் தரித்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய கற்பனைகளை செய்கின்றேன். எனவே நான் பாக்கியவான் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், தங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். காரணம், அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஐ எம் கம்மிங் சூன், ஐ எம் கம்மிங் சூன். ஸோ கீப் மை வேர்ட் அண்ட் கீப் டூயிங் மை கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வார்த்தையை வந்து மாற்றாதீர்கள். Do not alter the word. இந்த வசனம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வாட், இந்த வார்த்தைகள் கூட எதையாவது கூட்டினா, இஃப் யூ ஆட் சம்திங் டு இட், ஓகே, ஆண்டவர் சொல்லுகிறார் வாதைன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இல்லை, அந்த 10 plagues, இல்லை, பயங்கரமான வாதைகள். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மற்ற வாதைகளும் அவனுடைய வாழ்க்கைக்கு வரும். ஆனால் நமக்கு என்ன வாதை உந்தன் கூடாரத்தை ஏன் அணுகாது, ஏன் அணுகக்கூடாது? ஆண்டவருடைய வார்த்தையை நான் தள்ளி போட்டுருவேன், ஆண்டவருடைய கற்பனையை நான் செய்ய மாட்டேன், ஆனால் வாதை மட்டும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன் இல்லை, ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், நீ எதையாவது கூட்டினால் வாதை உனக்கு வரும். எதையாவது எடுத்தா, இஃப் யூ ரிமூவ் சம்திங், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். We will lose all the blessings that God has said in this Bible. We will lose. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? You don't change, don't alter, just say what it is. But நமக்கு வந்து we don't want to hear what exactly it is. நமக்கு வந்து கொஞ்சம் கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஜோடிச்சு அதை கொஞ்சம் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஃபேஷனாக போட்டு இது பண்ணால் உட்காந்து கேட்போம். ஆனால் இருக்கிற வார்த்தையே அப்படியே சொன்னால் நம்ம சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? போர் அடிக்குது. என்ன அடிக்குது? போர் அடிக்குது. ஏன்? இருக்கிற வார்த்தையை ஆண்டவர் வார்த்தையை சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தை அது மாறாதது, அவரை போல மாறாதது. அது சத்தியமுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. அல்ல, the word of God has power in it. ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வார்த்தை. அது பாவ மரணத்தில் அழிந்து போயிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பக்கூடிய ஜீவ வார்த்தை. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறேன். கூட்டாத குறைக்காதுன்றது வெறும் பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது. கூட்டாத குறைக்காதுன்றது தேவ செய்தி கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. கேட்கிற யாவருக்கும். யார் கேட்கிறவர்கள்?
நான் எங்கே பாஸ்டர் கேட்டேன், நான் பாதி நேரம் தூங்கிட்டுல இருந்தேன். அப்போ தூக்கத்தோடு தூக்கமாக போயிடும். வாதை வந்தாலும் தெரியாது, எந்த பாதையில் போகிறோன்னு தெரியாது. இல்லை, கேட்கிற யாவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். லிசனிங். அதான் ஆண்டவர் நேரம் பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்படுகிற காரியம், காதுள்ளவன் எவனோ. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதவன் இருந்தும் இல்லாதவன். இல்லை, ஆண்டவர் கூட சொல்லிட்டு போயிடுறாரு சர்க்காஸ்டிக்கா, காது இருந்துச்சுன்னா கேளு, இல்லை காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய பிஷப் ராபர்ட் சாலமன் எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் சொல்கிறார், மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். மற்ற மதங்கள் வந்து பார்க்கணும், they want to see. ஆனால் இங்க பைபிளில் சொல்லுகிற காரியம் என்னன்னா கேட்கிறது. we need to listen. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும் இல்லை? அந்த கேளுகிற என்ன வார்த்தை அர்த்தம் அதுக்கு? we are asking, not listening. கேள்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அர்த்தம்னா லிசன், காது கொடுத்து கேட்கறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை செய்கிறவர்களாகவும் இருக்க முடியும். அன்றைய நாட்களில் அவர்களுக்கு புத்தகம் கிடையாது, எனவே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பார்கள். இன்றைக்கு நமக்கு புத்தகம் உண்டு, இன்றைக்கு கேட்கவும் செய்யலாம், வாசிக்கவும் செய்யலாம். ரெண்டையும் செய்யாத போது பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நம்மளால் இருக்க முடியாது. If you are not doing, if you are not hearing, if you are not reading, you cannot be a blessing. We are the losers. So let me remind you again, ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் மீண்டுமாக சொல்லுகிறார், இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். இந்த கடைசி முறையாக, மூன்றாவது முறையாக அவர் சொல்லுகிற காரியம் 20வது வசனத்தில், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றார். இது வரைக்கும் நான் சொன்ன இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய். இப்போ என்ன சொல்றாரு? ட்ரூலி, மெய்யாகவே. இஸ் கிவிங் திஸ் எம்பசிஸ், இஸ் சேயிங் எஸ், நான் பொய் சொல்லல, ட்ரூலி மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இங்க வந்து நிற்கிறார். இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார், ஒரு மெசேஞ்சர் தேவதூதனே வரான்னு வச்சுக்கோங்களேன். தேவதூதன் வந்து சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்லுவோம் நீங்களும் நானும்? சபை என்ன சொல்லும்? வாட் யூ வில் சே? நாட் நவ் ஓ லார்ட். இப்போ இல்லை ஆண்டவரே. ஆனால் சபை என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்களும் நானும் என்ன தெரியுமா சொல்லணும்? அங்கே இருக்கு அந்த இடத்துல 20வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கிறேன். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். சபை என்ன சொல்லணுமா? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஷால் வி பிராக்டிஸ்? நான் என்ன சொல்ல போறேன்? மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நீங்க என்ன சொல்லணும்? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வரும். கேன் வி பிராக்டிஸ் இட்? ஓகே. இதோ மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். இன்னும் கொஞ்சம் சத்தம் வரணும். எத்தனை பேர் சொன்னீங்கன்னு தெரியல. சொல்லுவோமா? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். கம் ஓ லார்ட். தட் should be our prayer. கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் என்னன்னா லார்ட் நாட் நவ் கிடையாது, now. Come now O Lord. That shows that we are ready. ஆண்டவரே இப்ப வாரும் சொல்லுகிற போது நாம சொல்லுகிறோம் நான் ரெடி. எப்படி நாம் ரெடியா இருக்க முடியும்? Only when we read the word. Only when we open our Bible. Only when we read, when we understand, when we try to understand. We have to struggle. இல்லை, நிறைய வார்த்தைகள் வந்து நிறைய வசனங்கள் புரியல. ஆண்டவர் கூட போராடணும். நாங்கள் வந்து இங்கே நின்று உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்கிறோன்னா படிச்சுட்டு வந்து சொல்கிற இல்லை. We struggle with Lord so many times.
ஆண்டவரே புரியல, எங்களுக்கு புரியல, இந்த வார்த்தை இப்படி எப்படி இந்த காலத்துக்கு எப்படி அதை கொண்டு வருவது? We struggle, pastors, we struggle, and we pray and fight with God. Lord, help us, help us. And the Lord gives the word to us. ஆண்டவருடைய வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தையை எடுத்து வாசிக்கும் பொழுது புரியுதோ புரியலையோ, கீப் ஆன் ரீடிங், கீப் ஆன் ரீடிங். என்னுடைய கசன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்னுடைய பெரியம்மா அவன்கிட்ட கேட்டாங்க, ஏய் பைபிள் ஒழுங்காக வாசிக்கிறியாடா? இல்லை பெரியம்மா, நான் வாசிக்கிறது இல்லை. ஏன் வாசிக்கிறது இல்லை? ஒரு முறை நான் ஃபுல்லாக பைபிள் வாசிட்டேன், ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சிட்டேன். ஏன் அடுத்தது வாசிக்கக்கூடாதா? போதும் பெரியம்மா. ஏண்டா? அது பரிசுத்த பைபிள். அவனுடைய டெஃபினிஷன் பாருங்க, பரிசுத்த வேதாகம், ஸோ ஹோலி பைபிளாக ஒன்லி ஒன்ஸ் வாசிச்சா போதும். அநேகர் வீட்டில் அப்படி தான் இருக்குது. அது ஹோலி பைபிள், இட் இஸ் பீன் க்ளோஸ்ட் அண்ட் கெப்ட் க்ளோஸ்ட். பரிசுத்த வேதாகமும் மூடப்பட்டதாகவே இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, again I am challenging you. Today the sermon is all I am challenging you. I am challenging you because the Lord is coming and the time is near. Do you have a Bible? யார் இங்கே பைபிளே இல்லாதவங்க யாராக இருக்கீங்களா? கை தூக்குங்க. என்கிட்ட பைபிளே இல்லை, பைபிளே இல்லை. We have Bible to give you. பைபிளே இல்லை. Okay, so that means everyone have a Bible. So பைபிள் இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? You have to say, பைபிள் இருந்தால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன செய்யணும்? கொண்டு வரணும், சர்ச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் பல மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இந்த புக் ஆஃப் டிசிப்ளின் இருக்குது இல்லை? சம்டைம்ஸ் அந்த மீட்டிங்ஸ் போனால் அந்த ரெட் புக்கோடு வருவாங்க, பைபிள் இருக்காது. They will come with that red book. அதுதான். Sometimes even in the church, people will come with a law, constitution, but they don't want to bring the Bible. The constitutionல எந்த பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. But ask from the Bible. Bring your Bible. You want to be blessed? Bring your Bible. Open your Bible. Read your Bible. Meditate on it. மீண்டும் மீண்டுமாக வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் சீக்கிரமாய் வருகிறதுனால என்னுடைய வார்த்தையை கைக்கொள். நான் சீக்கிரமாக வருகிறதுனால என்னுடைய வார்த்தையில் எந்த மாற்றத்தையும் செய்யாத. நான் சீக்கிரமாக வருகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் சீக்கிரமாக வருகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாதான்? முத்திரை போடக்கூடாது. Do not seal it. Open it, read it, live it, share it, and be a blessing. ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர். ஜீவ வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய வசனத்தில் சத்தியம் உண்டு, நாங்கள் பாடினோம். எல்லாமே எங்களுக்கு தெரியும், தெரியாதுன்னு கிடையாது ஆண்டவரே. It is not that we do not know. We know that your word is true. Your word is holy. Your word is perfect. But we do not know how to give reverence to your word. உம்முடைய வார்த்தைக்கு அந்த பயபக்தி கொடுக்க எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நேரடியாக நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த திருச்சபைக்கு மெய்ப்பனாக நீர் என்னை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வார்த்தையை தியானித்து வாஞ்சித்து செல்லுகிறவர்களாக இருக்கும்படியான அந்த தாகத்தை ஏற்படுத்த என்னை பயன்படுத்தி அருளும். Lord, help me to challenge each and every one here, not just today. Lord, we cannot just going on like this. இப்படியே எங்களால் போயிட்டு இருக்க முடியாது.
நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போவோம். பலனை இழந்து போவோம். We lose the reward that comes with you. We become losers. Lord, help me to challenge each and everyone here. And thank you for giving me this opportunity today to challenge them. இங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சவாலை ஆண்டவரை அவருடைய முன்பாக கொண்டு வர நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, help me to be firm and stern in this. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எதிலையும் நான் விழுந்து விடாதபடிக்கு உறுதியாக எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கிண்டல் வந்தாலும் சரி, ஆண்டவரே உறுதியாயிருந்து நீர் எனக்கு கொடுத்த இந்த திருச்சபையின் மக்கள் உம்முடைய வார்த்தையிலே நிற்கிறவர்களாக இருக்க இவர்களை நாங்கள் தூண்டவும், ஆண்டவரை பலப்படுத்தவும், உற்சாகப்படுத்தவும், தூங்கி கொண்டு இருக்கிறவர்களை தட்டி எழுப்பும்படியாக என்னை பயன்படுத்தி அருளும். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வருகிறீர். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆயத்தமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம், சபையாக ஜெபிக்கின்றோம். வாரும் ஆண்டவரே, விரைவாக வாரும். Come, O Lord, come quickly. In Jesus' name we ask and we pray. Amen. இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வோம் என்று நாம் கேட்ட சத்தியத்திற்கு மறுமொழியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பரலோகமே என் சொந்தமே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாம் காணிக்கை எடுக்கப்படும். அவர்
ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தயவுசெய்து அமருங்கள். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ள ஆண்டோடைய வார்த்தையை தந்து வழிநடத்துகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட கொஞ்ச நாள் கழித்து சகோதரி பாலினுடைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. தந்தையார் சகோதரர் சாலமன் அவர்களும் அம்மா பரஞ்சோதி அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சிஸ்டர் லக்ஷ்மி பிரியா வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரி ஜூலியட் நெல்சனுடைய நண்பர். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்று நமக்கு உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக நம்முடைய எல்லா சங்கங்களும் கலந்து கொள்கிற 3வது வார வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் இருக்கும். டிசிப்ளின்ஸ் ஆஃப் காட்லி மென் அண்ட் உமன்ங்கிற தலைப்பில் மெத்ரிஸ் பெண்ணும் டபிள்யூசிஎஸும் அதோட அந்த தலைப்பில் அவங்களுடைய வேத ஆராய்ச்சி இருக்கும். ஒய்ஏஎஃப் வந்து டாபிக்கல் செமினார்ஸும் யூத் வந்து ஐடென்டிட்டி குறித்த ஒரு சீரீஸும் அவங்களுடைய வேத ஆராய்ச்சியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த கூட்டங்களை கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பெண்கள் சங்கத்தினுடைய வேத ஆராய்ச்சி கூட்டத்தோடு சேர்ந்து அவருடைய ஹனாஸ் பிரேயரும் ஏறெடுக்கப்படும். தாயார் அனைவரும் பேர் ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து இந்த ஜெபநிலை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்திற்குரிய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து பெண்கள் சங்கத்தினர் செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வந்து வேதாராய்ச்சி கூட்டங்கள் பின்பதாக நீங்கள் அனைவரும் பெண்கள் அனைவரும் இருந்து இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நல்ல விதமாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கூடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ராஜாவிடத்திலேயாவது சகோதரி ரம்யாவிடத்திலேயாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கிறிஸ்மஸ் கீத ஆராதனை 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நமக்கு இங்கே கிறிஸ்மஸ் கீத ஆராதனையாக சிறப்பு ஆராதனையாக எடுக்கப்படும். மகிழ்ந்து கழிகூறுங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய பாடல் குழுவினர் அநேக காரியங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் நீங்கள் தயவுசெய்து வாருங்கள், நேரத்துக்கு வந்து விடுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை பார்ப்பவர்களையும் கூட நீங்கள் அழைத்து வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சமாதான பிரபு இம்மானுவேலர் இயேசு கிறிஸ்துவின் இனிய அவருடைய பிறப்பின் நற்செய்தியை நம் அனைவரும் கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நமது சபையிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை சகோதரர் சாலமன் வந்து ஒருங்கிணைக்கிறார். எல்லா சங்கங்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த நாளில் நீங்கள் இருப்பீர்களானால் இருந்து இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்படியாகவும் சப்போர்ட் பண்ணும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு கூட பெண்கள் சங்கத்தினுடைய பாடல் ப்ராக்டிஸ் இன்றைக்கு ஆராதனைக்கு பின்பதாக இருக்கும். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இன்றைக்கு அவங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து இங்கே சாங்சுரியில் வைத்து நடைபெறும். ஆகவே உணவு வைக்கத்திற்கு பின்பதாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அனைவரும் இங்கே கூடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்மளோட கிஃப்ட் ஆஃப் ஹோப்லேருந்து நம்ம கொடுத்த தொகையை அவங்க ஈட்டாக்லேருந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு அனைவருக்கும் அது ரீஃபண்ட் ஆகுது. அதையும் கூட இந்த குழுவினர் இன்றைக்கு செய்ய இருக்கிறார்கள். இந்த வாரமும் அடுத்த வாரம் தான் செய்ய முடியும். 30ஆம் தேதிக்குள்ளே we need to report back. ஆகவே நீங்கள் அனைவரும் சகோதரர் ரெட்விண்டத்திலாவது அவருடைய குழுவினத்திலாவது இந்த விவரங்களை கேட்டுக்கொள்ளும்படியாகவும் உடனடியாக அதுக்குரிய ஏற்பாடுகளில் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜேஎம்சியோட லஞ்ச் வந்து 12:30 மணிக்கு நம்மளோட சேரிஸ் ஹாலில் இருக்குது. ஆகவே நீங்கள் ஃபெலோஷிப் முடிந்தோடனே நீங்கள் உங்களுடைய இடங்களை நீங்கள் தயவுசெய்து உடனடியாக க்ளீன் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தட் நாங்கள் அந்த இடத்த வெக்கேட் பண்ணி 12 மணிக்கு முன்னதாக நாங்கள் ஜேஎம்சிக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆகவே மேலும் அறிவுகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும்.
நாம் எழுந்து நின்று இந்த வாரத்தின் வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 22, 20 மற்றும் 21 வசனம் நாம் சேர்ந்து வாசிப்போம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே தேவரீர், எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக நீர் மீண்டுமாக வர இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர், உம்முடைய வருகை அது எந்த நேரத்திலும் இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தாங்கவும், ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும், உம்முடைய வார்த்தையை கை கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை எந்த விதத்திலும் எந்த ஒரு மாற்றங்களும் செய்யாமல் மூடியும் வைக்காமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் அநேக இடங்களில் இந்த வார்த்தைக்கு வாஞ்சை உண்டு, சொல்லுகிறதுக்கு ஆள் இல்லை, அவர்களுக்கு வேத புத்தகமும் இல்லை. ஆண்டவரே, இப்பேற்பட்ட மக்களுக்காக இந்த ஜீவ புத்தகத்தை ஆண்டவரே பிரிண்ட் பண்ணி அனுப்புகிற அந்த வேதாகம சமூகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். நாங்களும் அதில் ஒரு உண்மையுள்ள பங்குள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும் காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.